Hello everyone, myself Adilakshmi. My topic is autocorrelation. ஃபஸ்ட்டு கார்லேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவுலையோ இல்லை ரெண்டு ஐட்டம்ஸ் நடுவுலையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது தான் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்லேஷனில் 3 டைப் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன், நோ கார்லேஷன். பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு வேரியபிளுமே இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ ஆச்சுன்னா அதான் நம்ம பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுற போது டேங்க்கு ஃபில் பண்ணுற பெட்ரோல் அதுவும் அதிகமாக இருக்கும், அளவும் அதிகமாக இருக்கும். அதனால் ரெண்டுமே அதிகமாக இருக்கனால இது வந்து நம்ம பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் கார்லேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம நெகட்டிவ் கார்லேஷன் சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது இப்போ நம்ம அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகும்போது பெட்ரோல் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது. அதனால் அதை வந்து நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நோ கார்லேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம நோ கார்லேஷன் சொல்லலாம். இதை வந்து நம்ம கிராஃபை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் ஆக்சிஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அது வந்து பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கிராஃபில் வந்து எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் ஆக்சிஸ் டிக்ரீஸ் ஆகும். அதனால் அது நெகட்டிவ் கார்லேஷன். தேர்ட் கிராஃபில் வந்து எந்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லேயுமே எக்ஸுக்கும் ஒய்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. அதனால் அது வந்து நோ கார்லேஷன். இப்போ இந்த எல்லா கிராஃப்லேயும் ரெண்டு பாயிண்ட் பக்கத்தில் இருந்ததுன்னா அதில் கார்லேஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே அதிகமான டிஸ்டன்ஸில் இருக்கும் போது கார்லேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கார்லேஷன் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத கார்லேஷன் கோஎஃபிஷியண்ட்டை வச்சு நம்ம சொல்லலாம். அதை வந்து எந்த லெட்டரை வச்சு டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆறுங்கிற லெட்டரை வச்சு டினோட் பண்ணுறாங்க. எப்பவுமே கார்லேஷன் கோஎஃபிஷியண்ட் வேல்யூ வந்து -1லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். பாசிட்டிவ் கார்லேஷனுங்கிறோட வேல்யூ வந்து r = 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். நெகட்டிவ் கார்லேஷன் அப்போ ஆரோட வேல்யூ -1லேருந்து 0 வரைக்கும் இருக்கும். அதே நோ கார்லேஷன் அப்போ r = 0 அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ கார்லேஷன். இப்போ கார்லேஷனுக்கும் ஆட்டோ கார்லேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கார்லேஷனுங்கிறது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் சொல்லும். ஆனால் ஆட்டோ கார்லேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை டைமை டிபெண்ட் பண்ணி சொல்கிறது தான் ஆட்டோ கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதுக்கு 2 டெஃபினிஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சீரீஸ் அண்ட் இட்ஸ் பாஸ்ட் வேல்யூஸ். இல்லாட்ட கார்லேஷன் பிட்வீன் பேர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் சர்டைன் லேக்ஸ்னு சொல்கிறாங்க. அது 2 டைப் ஆஃப் லேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லேக் 1, இன்னொன்று லேக் 2. லேக் 1 அப்படிங்கிறது என்னென்னா ஆட்டோ கார்லேஷன் பிட்வீன் YT அண்ட் YT-1. இது YT அப்படிங்கிறது டுடேயும் YT-1 அப்படிங்கிறது எஸ்டர்டேயும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் Tயும் T-1 எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 2 நாளுக்குள்ளே ஒரே ஒரு நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால அது லேக் 1ன்னு சொல்கிறாங்க. இப்போது லேக் 2 அப்படிங்கிறது ஆட்டோ கார்லேஷன் between YT and YT-2. YTங்கிறது எஸ்டர்டேயும் T-2 அப்படிங்கிறது டுமாரோவையும் குறிக்குது. இதில் Tக்கும் T-2க்கும் உள்ள டைம் லேக் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 நாளாக இருக்குது. அதனால இது வந்து லேக் 2ல் சொல்கிறாங்க. ஆட்டோ கார்லேஷனை வந்து கார்லோகிராம்ங்கிற கிராஃப் வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒய் ஆக்சிஸில் ஆட்டோ கார்லேஷன் கோஎஃபிஷியண்ட்டையும் எக்ஸ் ஆக்சிஸில் டைம் லேக்கையும் சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் இருக்க 1ஐயும் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க 1ஐயும் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் இருக்கிறத 1 Tன்னு கன்சிடர் பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க 1 T-1ன்னு கன்சிடர் பண்ணும். அப்போது இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா Tக்கும் T-1க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து 0.8. அதாவது கார்லேஷன் வந்து 0.8ஆக இருக்கும். Tக்கும் T-2க்கும் உள்ள கார்லேஷன் எவ்வளோனா 0.5. இதை மாதிரி நம்ம 12 வரைக்கும் சொல்லிகிட்டே போகலாம். இதில் 2 லைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் லிமிட்னு சொல்கிறாங்க, இன்னொன்று லோயர் லிமிட். இந்த கிராஃபில் இருக்க எல்லா பிளாட்ஸும் அப்பர் லிமிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராஃபை வச்சு அந்த கொடுத்துருக்க டேட்டா வந்து ரேண்டமாக இருக்கா இல்லாட்ட ட்ரெண்டாக இருக்கான்னு நம்ம சொல்லலாம். ரேண்டமாக இருக்கும்போது ஆட்டோ கார்லேஷன் வந்து 0வாக இருக்கும். அது எப்போவுமே ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது Tக்கும் T-1க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. அதனால அது வந்து நம்ம ரேண்டம்னு சொல்கிறோம். இப்போ அதே ட்ரெண்டுன்னு சொன்னோம்னா கொடுத்துருக்க வேல்யூக்கு நடுவில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், 0வாக இருக்காது. 0வை பொறுத்து டிக்ளைன் ஆகிட்டே வரும். அதை வந்து நம்ம ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். அது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்காது, நான் ஸ்டேஷ்னரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோம் ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த கொடுத்துருக்க கிராஃபை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லா வேல்யூஸும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால இது வந்து ரேண்டம் கிடையாது, ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ரேண்டம் கிடையாதுனால r = 0 கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ட்ரெண்டுன்னு சொல்லும் போது அதோட வேல்யூ வந்து 0 கிடையாது, ஆனால் 0வை பொறுத்து டிக்ளைன் ஆகிட்டே வரும். 0 ஆகிற வரைக்கும் அது வந்து டிக்ளைன் ஆகிட்டே வரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எல்லா கிராஃபுமே எல்லா பிளாட்ஸுமே அந்த அப்பர் லிமிட்டுக்கு மேலே தான் இருக்கிறதுனால இதில் ஒவ்வொரு வேல்யூ ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எனர்ஜி சிக்னல், இன்னொன்று வந்து ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் பவர் சிக்னல். ஃபஸ்ட் நம்ம ஆட்டோ கார்லேஷனை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா R11 டினோட் பண்ணலாம், இல்லாட்டா R∗ டினோட் பண்ணலாம். ஏன் R11 டினோட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே எடுத்திருக்க 2 வேரியபிள்ஸ் வந்து ஒரு வேரியபிள் இன்னொன்று வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால R11 டினோட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஃபார்முலா சொல்கிறாங்க. R∗ is equal to limit x1 of t into x2 of t minus tau into dt. இதில் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி 1 வந்து என்னென்னா ஆட்டோ கார்லேஷன் எக்ஸிபிட் கான்ஜுகேட் சிமெட்ரி, அதாவது R∗ is equal to R of minus tau அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி 2 வந்து என்னென்னா the value of auto correlation of energy signal at origin is equal to total energy of the signal. அப்படின்னா ஆரிஜினில் வந்து ஆட்டோ கார்லேஷன் வந்து டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி 3 வந்து என்னென்னா if tau is increase, auto correlation will reduce. If tau reduce, auto correlation function is increase and it is maximum at t is equal to 0. If tau வந்து increase ஆச்சுன்னா auto correlation வந்து decrease ஆகும். அதே t reduce ஆகும்போது auto correlation வந்து increase ஆகும். அப்போ அது எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா ஆரிஜினில் தான் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆட்டோ கார்லேஷன் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ். அது வந்து எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்ம்ஸ் பேர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் பவர் சிக்னலும் இதே மாதிரி சேம் ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. தேங்க்யூ.